வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேன்சர்னா என்ன, அது எப்படி உண்டாகுதுன்னு பார்த்தோம். அதற்கான வீடியோ லிங்க் இங்கே நான் தரேன். இந்த வீடியோவில் நம்ம கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் யாருக்கு அதிகம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு கேன்சருக்கும் அதுக்கான பிரத்யேகமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம காமனாக எல்லா கேன்சருக்கும் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஏஜிங். நம்மளுக்கு ஏஜ் ஆகிற ப்ரோசஸ் போலவே செல்ஸ்க்கு ஏஜ் ஆகிற ப்ரோசஸ்னால இந்த கேன்சர்ஸ் உண்டாகலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர்னால் டொபாக்கோ மற்றும் ஆல்கோஹால். இந்த ஸ்மோக்கிங் மற்றும் ஆல்கோஹால் பழக்கம் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால இந்த டிஎன்ஏல டேமேஜ் ஏற்பட்டு அந்த டேமேஜான டிஎன்ஏ மியூட்டேஷன் ஆகி கேன்சராக மாறக்கூடிய ரிஸ்க் அதிகமாகுது. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்க வழக்கம் இருக்கிறது. நார்மலாக நம்ம டேமேஜான டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிசமில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதில் அதிகமாக இருக்குதுன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மற்றும் சில வகையான கீரை வகைகள் அதிகமாக இருக்குது. இந்த உணவு வகைகளை நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிறப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட லெவல் நம்ம பாடியில் குறையுது. இதனால் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம் எஃபெக்டிவாக இருக்காது. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்புறம் ஜெனட்டிக் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். நார்மலாக ஃபேமிலியில் யாருக்காச்சும் கேன்சர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜென்ரல் பாப்புலேஷனை விட ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறோம். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு கேன்சர் இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கேன்சர் வரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பாடியில் எல்லா செல்ஸ்லேயுமே டிஎன்ஏ இருக்கும். சில செல்ஸில் ஏற்படக்கூடிய டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிறதுக்கு பேர் ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பெண்களில் உண்டாகக்கூடிய கருமுட்டை, ஆண்களில் உண்டாகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ். இந்த ரெண்டு செல்ஸில் டிஎன்ஏல மியூட்டேஷன் ஆனால் மட்டும்தான் அது நம்ம குழந்தைங்களுக்கு சென்றடையும். அடுத்து குழந்தைங்க ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸில் மியூட்டேஷன் ஏற்பட்டால் அந்த செல்ஸ் எல்லா வகையான ஆர்கன்ஸ்லையும் இருக்கும்போது அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வகையான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்குறது வெறும் 3 to 10% ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸில் மட்டும்தான். ஸோ ரிமைனிங் மெஜாரிட்டி 90% ஆஃப் த கேன்சர் பேஷண்ட்ஸில் இந்த ஜெனட்டிக் காம்போனன்ட் என்னது பெருசாக இருக்கிறதில்ல. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னது ஒபேசிட்டி, அதாவது அல்லது ஓவர் வெயிட்னு சொல்லக்கூடிய உடல் பருமன். இந்த இன்க்ரீஸ்ட் ஒபேசிட்டினது பல வகையான கேன்சர்ஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டர்னு ப்ரூவ் ஆகிருக்குது. அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னது ரெடியூஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம உடல் உழைப்பு குறைய நம்ம பாடியில் அதிகமான டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் உண்டாகிட்டே போகுது. இதுவுமே கேன்சர் உண்டாகிறதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம்.